ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விலாக் எதை பற்றினா, நான் எப்போவுமே இண்டோர் பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வளர்த்தும் பழகிட்டேன். நான் அது சாகிற மாதிரி இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஓரளவு சரி பண்ணி கொண்டு வர அளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அவுட்டோர் பிளான்ட் நான் வளர்த்ததே இல்லை. துபாயில் அடிக்கிற வெயிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நம்மளால வச்சு மெயின்டைனே பண்ண முடியாது. இருந்தாலும் செம்ம ஆசை ஒன்று இருக்கு. என்னன்னா, என்னோட பால்கனி ஃபுல்லாக நிறைய பூவாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2.5 years ஆகிப்போச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த பால்கனி செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தைரியமே வர மாட்டேதுப்பா. யாரெல்லாம் இன்னும் டிராகன் மார்ட் போய் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் போறதே இல்ல டிராகன் மார்ட்டுக்கு. இப்ப துபாயில அடிக்கிற குளிருக்கு எப்படி செடி வாடாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில கிளம்பி போறேன். நிறைய பூச்செடியா வாங்கி வைக்கணும்னு ஆசை. வேற எங்கேயும் போல. வருஷான்னு தான் நான் போயிருக்கேன். வருஷான்றது ஒரு பெரிய உலகம் தாங்க. அது ஒத்தருவா செடியில இருந்து பெரிய மரத்தையே வளர்த்து கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கங்களேன். உங்கள எத்தனை பேர் பால்கனில நிறைய செடி வச்சு வளர்க்குறீங்க? அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க? என் ஹஸ்பண்டுக்கு வருஷம் ஃபுல்லா பூ பூக்கணுமா? அதுல எப்படி பூக்கும் அது? இங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பூ வர செடி எல்லாமே சீசனல் ஃபிளவர்ஸ் தான் சொல்றாங்க. அது கொஞ்ச நாள்ல எப்படினாலும் பட்டு போயிடும். இங்க எல்லாம் எந்த மாதிரி செடியெல்லாம் உங்க பால்கனில வச்சு வளர்க்குறீங்கன்றது என் கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை வாங்கி வச்சு வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றேன். நான் எப்பவுமே ஷார்ஜால வழக்கமா ஒரு கடையில தான் வாங்குவேன். ஆல்ரெடி அதை பத்தி ஒரு vlog போட்டிருக்கேன். ஏன் இந்த டைம் இங்கே வந்தேன்னா, இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிளவர்ஸ் எல்லாமே 1 dirhams தான் உங்களுக்கு. யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வருஷான்ல வந்து பிளான்ஸ் வாங்கிருக்கீங்கன்றது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சரியா? நான் வந்து பிளான்ஸ் மட்டும் வாங்க வரல. என்கிட்ட பார்ட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. பால்கனில வச்சு வளர்க்கறதுக்கு எனக்கு எதுவுமே கீழே வச்சு வளர்க்கணும்னு விருப்பமே இல்லைங்க. ஃபுல்லா அப்படியே ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலே தொங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். கீழே வச்சு வளர்த்து அதை தண்ணி ஊத்துமா மண்ணு ஃபுல்லா வடிஞ்சு வந்து அதெல்லாம் கிளீன் பண்ற அளவுக்கு மனசுல உடம்புல இப்போதைக்கு தாகத்துல. ஃபர்ஸ்ட் இதை வச்சு மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். பச்சை மிளகா, மல்லி, இந்த பெரிய பச்சை மிளகா தெரியுதா? அதுக்கே தோட்டம் மாதிரி செட் பண்ண நம்ம இதில் நீங்கள் பார்த்துக்குவீங்களா? காய்கறி, மல்லிகைப்பூ அழகா இருக்கு. இலையே அழகா இருக்கு. ஆனால் செத்துரும் வேமாது. நம்ம வீட்டில் இருந்துச்சு. வாய் எடுத்த உடனே வாய் அம்மா வச்சிருவோம். எடுத்த உடனே வாய் வச்சோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய லெமன் ட்ரீ பாருங்களேன். இதெல்லாம் வில்லா வச்சுருக்காங்க. வாங்கி வச்சா செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்க போகிற கடையில் நல்லா பேசி வாங்க. நிறைய பூ வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி காகித பூலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் எல்லா மாதமும் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா கலர் ஃப்ளவர்ஸையும் ஒரே தான் வளர்த்து மரம் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அது ஒன்று வாங்கி வச்சா போதும். வீட்டில் எப்போவுமே பூ பூத்துட்டே இருக்கும். வாசமே இல்லாமல் பார்க்குறதுக்கான ரொம்ப அழகாக இருக்குங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சா போதும். செம்ம அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஏரியாக்குள்ளே வந்து கண்டிப்பாக காரை எங்கேயும் பார்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் காரோடு அப்படியே வந்துட்டே இருக்கலாம். எந்த கடையில் என்ன பிடிக்குதோ அந்த ஃப்ளவர்ஸை வாங்கி அப்படியே வச்சுட்டு காரில் மூவ் ஆனா போயிட்டே இருக்கலாம். இதே ஏரியாக்குள்ள தான் இந்த கடையும் இருக்கு. ஜாரா சென்டர் இதுக்கு பேரு. இந்த இடம் வந்து நியர் டு மாஸ்க் பக்கத்துல இருக்கும் உங்களுக்கு. ஒரு கார்டனை மெயின்டைன் பண்றதுக்கு, செட் பண்றதுக்கு என்னென்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இங்க கிடைக்குதுங்க உங்களுக்கு. இது எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸும் கிடையாது. ஸோ நீங்க நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கடையில தான் தொட்டிலாம் வாங்கினேன். அது ஃபுல்லா செட்டா வாங்கிட்டு 2 சைஸ் இருக்குது. சின்னது ஒன்று இருக்கு, பெருசு ஒன்று இருக்கு. என்னோட பால்கனி கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஸோ சின்னது வேணான்னு சொல்லிட்டு பெருசு வாங்கியிருந்தேன் நான். என்னோட பால்கனில எப்படி செட் பண்றேன்றது இந்த வீடியோல கடைசியில வரும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, துபாய் ஜாபை பத்தி என் ஹஸ்பண்ட் வந்து கடைசியா பேசிருப்பாங்க இந்த வீடியோல. அதையும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி பாட் எந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் அடியில கண்டிப்பா ஒரு ஓட்டை போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க புதுசா வாங்குற எந்த பாட்லயுமே ஓட்டை இருக்காது. நீங்க எப்படியுமே தண்ணி எக்ஸஸா ஊத்துறீங்க அப்படின்னா அது வடிஞ்சு வரதுக்கு கீழே கண்டிப்பா இந்த மாதிரி ஹோல் இருக்கணும். ஸோ மறக்காம இதை போட்டு கொடுப்பாங்க. அவங்களே மறந்துட்டாலும் இதை போட்டு வாங்கிட்டு வாங்க. மோஸ்ட்லி இப்போ வர எல்லா பாட்லயுமே கீழே ஒரு பிளேட்டோடய கொடுத்துட்றாங்க. ஸோ எக்ஸஸா இருக்க தண்ணியா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், எல்லாமே கீழே விழுகாம அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ மொத்தமாக இவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி பாட்டு, பிளேட்டு, அந்த கம்பி எல்லாம் செட்டாகி வாங்கினேன். 37 dirhamsக்கு. இவ்வளோ தூரம் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டோம் இல்லையா? அப்படியே ஒரு மண்ணு மூட்டையும் வாங்கி போட்டேன் நான். ஃப்ளவர்ஸ் வாங்குற இடத்துல மண்ணு மூட்டையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவுட்டோர் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரது எல்லாமே மோஸ்ட்லி 1 dirhams தாங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா 5 dirhams சொல்லுவாங்க உங்களுக்கு. இன்னும் சில கடைகள்லாம் இருக்குது. ஒரு ஃபுல் ட்ரே மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது ஃபுல்லாக 35 dirhams. ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா 30 dirhams கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கடையில் மட்டும் தான் இப்படிலாம் கிடையாது. இங்க இருக்க எல்லா கடையிலயும் சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு. அழகா இருக்குல்ல இந்த ஆரஞ்சு செடி. உண்மையா செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒன்னு எடுத்து வாயில பிச்சு வச்சேன் பாருங்க. ஐயோ அப்பா, இப்ப கூட யோசிச்சா கூட முடியல. அவ்வளோ புளிப்புனா புளிப்பு, அப்படி ஒரு புளிப்பு. பிச்சு வச்ச ஒரு சொலையை கூட என்னால சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் பாய திறந்து பேச முடியலாம் பாத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு புளிப்புப்பா. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி என்ன கேட்டிருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் 2 குழந்தையுமே கத்தார்ல பிறந்தது. லாஸ்ட் பையன் மட்டும் தான் துபாயில பிறந்தான். துபாய்னு இல்ல, ஃபுல்
உள்ள அரப்ஸ் கண்ட்ரியில் ஃபுல்லாகவே மோஸ்ட் வந்து 99% வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அன்டில் உங்களுக்கும் குழந்தைக்கு ஏதாவது காம்ப்ளிகேட்டட் இருக்குன்னா மட்டும்தான் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண மாட்டாங்க. அது போக பிஃபோர் டெலிவரி ஏதாவது பிரச்சனையாகி நார்மல் டெலிவரி செகண்ட் பண்ண முடியாதுன்னா மட்டும்தான் ஆப்ரேஷன் போவாங்க. கத்தார்லயும் சரி துபாயிலும் சரி இன்சூரன்ஸ் கவர் ஆயிரும். என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து 115 dirhams தான் பே பண்ணேன். செகண்ட் பொண்ணுக்கும் 115 dirhams. ஒன் டேவோட பெட் சார்ஜ் மட்டும் தான் நான் பே பண்ணேன். துபாய் வந்து கொஞ்சம் டோட்டல் டிஃபரெண்ட். நமக்கு எல்லாமே கம்பெனி இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. லேடிஸ்க்கு எப்பவுமே வந்து ஃபுல் மெட்டர்னிட்டி கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா செலவுமே வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நமக்கு நார்மல் டெலிவரினால ஒன் டேக்கு மேல ஹாஸ்பிட்டல்லே வைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க நம்மளைய. நீங்க இன்சூரன்ஸ் இல்லாம குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களாவது கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்தே தான் வச்சுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா சர்வே பண்றது கஷ்டம். இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா நிறைய பேக்கேஜஸ் இங்க இருக்குது. நார்மல் டெலிவரிக்கும் சரி சி செக்ஷனுக்கும் சரி நிறைய பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் செக்அப்ல இருந்து குழந்தை பெற்று குழந்தைக்கு தேவையான எல்லா மெடிக்கல் டெஸ்ட் பண்ற வரைக்கும் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜ் எப்படியுமே 10 to 15, 18, 20 வரை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. துபாயை பொறுத்தவரைக்கும் இன்சூரன்ஸ் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர எக்ஸ்பென்சிவ். சிலர் வீட்டுல 3 குழந்தைங்க இருப்பாங்க, கம்பெனில பட் 2 இன்சூரன்ஸ் தான் கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல பெரிய பிள்ளைங்களுக்கு நாங்க போட மாட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு 5 வயசுக்குள்ள பிள்ளைங்க இருக்கு இல்லையா, கண்டிப்பா போட்டு வச்சுக்கணும். கண்டிப்பா வின்டர் சீசன்லாம் பாத்துக்கோங்களேன், செம்மையான செலவுல தூட்டுரும். ஸோ துபாயில கண்டிப்பா இன்சூரன்ஸ் வந்து வெரி மஸ்ட்டுங்க. ஐ திங்க் அந்த சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு தெளிவாகவே ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயிலாக ஆன்சர் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு டிஎம் பண்ணுங்க, அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செடியெல்லாம் ஒவ்வொன்றா தலைகீழா பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் எப்படியுமே இதெல்லாம் சீசனல் ஃப்ளவர்ஸ் தான். கண்டிப்பா இதெல்லாம் செத்து போயிடும், தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வர. வேற என்ன பண்றது? இப்போ கிளைமேட் நல்லா கூலா இருக்கா, நல்லா இந்த ஃப்ளவர்ஸோட நின்று ஒரு டீ குடிக்கும் போது உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்குப்பா, செம்ம ஃபீலிங்கா இருக்கு. அண்ட் இந்த மண்ணை இவங்க கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் நமக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம். இல்லைன்னா கண்டிப்பா பெரிய வேலை இழுத்து விட்டுரும். இது இந்த ஃபுல் மண்ணு மூட்டையும் உடச்சு விட்டு பால்கனியில் வச்சு கொட்டினோம்னா எவ்வளோ டைம் எடுக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க செடி மட்டும் தான் வாங்க போறீங்க, பாட்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா பாட்டை எடுத்துட்டே போயிருங்க. அதுதான் உங்களுக்கு வேலை மிச்சம். ஃபுல் மண்ணையும் அழகா அவங்க எல்லாத்தையும் பண்ணி ப்ரிப்பேரா எடுத்து கொடுத்துருவாங்க, கார்ல எடுத்து வச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க கண்டிப்பா இந்த மண்ணுக்குள்ள உட்காந்து பெருசா போராடுற மாதிரி இருக்கு. அவங்க ஈஸியா பட்டுன்னு வச்சு விட்டுறாங்கப்பா. பால்கனில இந்த மாதிரி ஹேங் பண்ற மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா நிறைய செடி எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாட்டில் 10 செடி வைக்கலாம். உங்களுக்கு பாக்குறதுக்கு பூந்தோட்டமா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. ஒத்த ரூபா தானே, எவ்வளவு வேணா வாங்கி வைக்கலாங்க, செம்ம ஒருத்து. கண்டிப்பா இந்த இடத்த போய் மிஸ் பண்ணாம செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. இப்ப துபாயில வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 4-5 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பார்க்கலாம் அப்படின்னு நம்பி தான் நானும் வாங்கிட்டு போறேன். இந்த மாதிரி வச்சு கொடுத்து செட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, பக்கத்திலே இருந்து சொல்லுங்க உங்களுக்கு எது பக்கத்துல எந்த செடி வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டுக்கு அள்ளி படப்படான்னு வச்சு விட்டுறாங்க உங்களுக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாது, பெருசு சிறுசுமா தூக்கி அள்ளி வச்சு விட்டுருவாங்க. ஸோ பக்கத்திலே இருந்து பொறுமையா எது கூட எது மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அவங்க சொல்ற மாதிரியே வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்லைன்னா கலர் காம்பினேஷன் எல்லாம் மொத்தமா தூக்கி அள்ளி வச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி உங்கள்ட்ட இன்னொன்று ஷேர் பண்றேன். இந்த மாதிரி 1 கிராம் செடி வாங்கும்போது கண்டிப்பா 2-3 மொட்டு இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதுல எப்படியுமே எல்லாத்துலயும் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ பூத்திருக்க ஒரு ஃப்ளவர்ஸ் கீழே விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், செடி வந்து மொட்டையாயிரும். ஸோ கண்டிப்பா 2-3 மொட்டு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து அப்பதான் 2-3 மாசத்துக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லா செடியா பச்சை கலர்ல மட்டும்தான் இருக்கும். இங்க நம்ம ஊர்ல பார்ப்போம் இல்லையா, கோழி கொண்ட ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதுல மஞ்சள் கலர்லாம் இருக்குங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. வேணுங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2-3 கடை ஏறி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லா கடையிலயும் வேற வேற ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. உங்க பால்கனில கீழே வச்சு வளர்க்குற மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. பெரிய செடியா இருந்தா 4 செடி வச்சிருக்கேன், சின்ன செடியா இருந்தா 10 செடி கூட வைக்கலாம் இந்த பாட்ல. அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு கார்ல எல்லாத்தையுமே மொத்தமா. இவங்க செஞ்சு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலையை. 2 நாள் ஆனாலும் அந்த பால்கனில அந்த செடி அப்படியே தான் இருந்திருக்கும். நல்ல வேலைக்கு அங்கேயே செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு கையோட. ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து அது எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல தூக்கி மட்டும் வச்சுட்டே, இல்லைன்னா பெரிய வேலை இழுத்து விட்டுருக்கும். எம்மாடியும் நினைச்சாவே பயமா இருக்குப்பா.
அப்புறம் உங்கள்கிட்ட இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டை வாங்கலாம் தான் நான் போனேன், ஆனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்லி ஃபார் டிஸ்பிளேக்கு மட்டும்தான். என் ஹஸ்பண்ட் அதை வீடியோ எடுத்துட்டு வா, என் கம்பெனியில் கொடுத்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்போ செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க. முன்ன பின்ன அவுட்டோர் பிளான்ட் வளர்த்தா தெரியுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கம்பியெல்லாம் எடுத்து அழகாக வச்சுட்டேங்க. அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கீழே ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அதை எடுத்து உள்ள வச்சு அமைக்கி பார்க்குற தட்டு உள்ள போகவே மாட்டேது. என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க போச்சு அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியுது கீழே வைக்கணும்னு சொல்லிட்டு. இதை ஃபுல் பிளான்ட்டை வச்சுட்டு இந்த பால்கனி பார்க்கும்போது உண்மையா சொல்லணும்னா செம்ம அழகா இருந்துச்சு. பயங்கர ஒர்த்தா இருந்துச்சுங்க. இந்த வீடியோல மூஞ்சில இருக்க சந்தோஷத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கு துபாய் ஜாப் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களே ஆன்சர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அப்படியே அட்டாச் பண்ணிட்டீங்க, அதையும் மிஸ் பண்ணாம அப்படியே பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேர் கண்டினியூஸா சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேயா, அதுக்கு நானும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனா நீங்க ஜென்ஸ் நீங்க எல்லாம் வெளியே போறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து கரெக்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே தெரியும். ஓகே, நிறைய பேர் கேட்கறது என்னன்னா எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணா வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும்? ஆக்சுவலா இங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன், ஒரு மிடில் கிளாஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 to 7,000 dirham இருந்தாலே போதும். மேனேஜ் அஃப்கோர்ஸ் ஷேரிங் எடுத்தா எவ்வளோ ஆகும், ஒரு 2,500 அந்த மாதிரி ஆகும் ரெண்ட். ப்ளஸ் சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கு ஒரு 1,000 dirhams, ஸோ 3,500. ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படி வச்சு ஒரு 5,000 முடிச்சிடலாம். ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா 5,000. ஒன் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போகாம இருந்தாலும் 5,000 to 6,000 முடிச்சிடலாம். ஸ்கூலுக்கு போனா ஒரு 7,000 ஆகும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, 2 குழந்தை இருந்துச்சுன்னா அது ஒரு 8,000 வரை ஆகும். ஆக்சுவலா நான் சொல்றது வந்து மிடில் கிளாஸ், நாட் ஹை நாட் லோ, நார்மலான லைஃப். ஏன்னா இங்க வந்து நிறைய ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அதான். பட் சேவிங்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் துபாயில, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சேவிங்ஸ்ன்றது முடியவே முடியாது. ஆனா நல்லா லைஃப் லீட் பண்ணலாம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் ஒன்லி ஒன் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, துபாயை பொறுத்தளவு இங்க வந்து யார் இருந்தாலும் அவங்க they will be addicted to this place. அவங்க ரொம்ப அடிக்டட் ஆயிடுவாங்க. ஆனா ஏன் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ சாப்பிட்னா கூட நம்ம போற இடத்துல நீட் அண்ட் கிளீனா இருக்கும், ஏசி இருக்கும். ஸோ எதுவுமே ஒரு ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான லைஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ உங்க வாயால சொல்லிருங்கப்பா, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து ஒர்க் பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றேன். நான் பேசிக்கலி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். பட் நான் ஒர்க் பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அந்த ஃபீல்டு என்னுடைய மெயின் ஃபீல்டு என்னன்னா, கோர் ஏரியா என்னன்னா காங்கிரீட், ரெடிமிக்ஸ் காங்கிரீட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஸ்டீலும் காங்கிரீட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நான் காங்கிரீட்ல இருக்கேன். ஸோ வந்து ஐ எம் ஆப்ரேஷன் மேனேஜர். நான் ஆப்ரேஷன் மேனேஜராக ஒர்க் பண்றேன். எனக்கு கீழே வந்து ஒரு 300 people இருக்காங்க. சரி, இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா வந்து இப்போ புதுசா ஜாப்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? அஃப்கோர்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபீல்டு இருந்து சொல்லணும்னா நம்ம சேல்ஸ், மோஸ்ட்லி வந்து துபாய் வந்து ட்ரேடிங், இட்ஸ் அ ட்ரேடிங் கண்ட்ரி. அதாவது இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மி. ஸோ வேற கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை இங்கே எடுத்துட்டு வந்து ட்ரேட் பண்றாங்க. ஸோ அதுதான் மெயினான இங்கே விஷயம் நடக்குது. ஸோ மார்க்கெட்டிங்ல நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க வேர்ல்டு லெவல்ல. ஸோ அதுக்கு வந்து ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குங்க. யார் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபியூச்சர் நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி அந்த கண்ட்ரியோடைய growth வந்து காட்டுது, சரிங்களா? ஸோ அதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ க்ரோயிங் கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ், ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரி, எப்படி இப்ப ஜாப் இல்லாதவங்க எல்லாம் எப்படி வந்து இப்ப என்னோட ஃபாலோவர்ஸ் மோஸ்ட்லி ஃபேமிலி ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, சரியா? இப்ப அவங்களுக்கு யாராவது வேலை கிடைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு 2-3 கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா வேலை இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு. ஆக்சுவலா ட்ரெண்ட் இப்ப இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடி வந்து ஒரு டயத்துல வந்து ஏஜென்சி மூலமா நம்ம அங்க இன்டர்வியூ நடக்கும் இந்தியாவில், அங்கிருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் விசா அனுப்பி வருவாங்க. இங்க அப்படி கிடையாது. இப்போ வந்து துபாய் வந்து ரொம்ப ஈஸியா வரக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இமீடியட்டா ஒரு விசிட் விசா எடுக்கிறாங்க. எடுத்துட்டீங்க வந்து மோஸ்ட்லி இப்போ டைரக்ட் இன்டர்வியூல தான் ஆளுகள் எடுக்கிறாங்க. டைரக்டா ஆளை பாக்குறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து டைரக்டா எடுக்கிறாங்க. இப்போ இங்க வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு they want must experience in India or தேவையில்லையா? பேசிக்கலி வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கல்ஃப் கண்ட்ரில எங்கேயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் எந்த ஃபீல்டுமே தேவையில்லையா? அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இருக்குன்னா,
ஏன்னா இங்கே வந்து இந்தியாவுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ இங்கே இருக்க ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க ஒர்க்கிங் கல்ச்சரில் இருக்கவங்கள தான் மோஸ்ட்லி பிக்கப் பண்ணுவாங்க. சரியா? அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு இன்டர்வியூ எடுத்தேன்னா அவங்களுக்கு இங்கே இருக்க அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும் தான் நானே எடுப்பேன். எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு நியூ பீப்புள் ஆல்சோ, நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். பட் மோஸ்ட்லி வந்து கல்ஃபை பொறுத்தளவு மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கல்ஃப்ல இருக்கும். எந்த கல்ஃப் கண்ட்ரியா இருந்தாலும் அந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரீசனபிளான ஒரு சேலரி கிடைக்கும், எல்லாமே பண்ணலாம். இல்லாட்டினா சேலரி ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பெரிய சேலரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு அது வந்து ஜாபை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஒரு இன்ஜினியர், இல்லை ஒரு சூப்பர்வைசரு அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தாங்கன்னா ஒரு 2000 to 3000 dirhams சேலரி கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில். சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ நானே வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்களாம் வருவாங்க. வந்தவொடனே நான் என்ன சொல்லுவேன், எனக்கே அந்த பாயிண்ட் தான் சொன்னாங்க. வந்தவொடனே ஏதாவது ஒரு சேலரியில் போய் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் எங்களுடைய சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இங்க வந்து ஃப்ரெஷரா வந்து இப்போ காலேஜ் முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். முடிச்ச உடனே எதுல எங்க அப்ளை பண்ணலாம்? டெஸ்டபிள் வெப்சைட் எனிதிங்? இங்க வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றது, இங்க இருக்க நிறைய ஏஜென்சி இருக்கு. அவங்கள நம்பி யாருமே போய் பைசா கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய ஏஜென்சி, மேன் பவர் ஏஜென்சி இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ வந்து டெஃபினட்டா அந்த மாதிரி எந்த ஏஜென்சிலையும் போகாதீங்க. சப்போஸ் போனா கூட உங்க ஜாப் கன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலாக தான் பேமெண்ட் கொடுக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே வந்து இப்போ நிறையா இங்கேயே லோக்கலில் வெப்சைட்ஸ் இருக்குது. நிறையா வெப்சைட்ஸில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் இன்டர்வியூஸ் நடக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா. பட் இப்போ ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே போகுது. மோஸ்ட்லி இப்போ வந்து டு பி ஆனஸ்டாக சொல்லணும்டா, பை ரெக்கமெண்டேஷன்ல தான் அதிக பேருக்கு ஜாபே கிடைக்குது இப்போ. ஏன்னா முன்னாடி அது மாதிரி கிடையாது. இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட் ஆனதுனால பை ரெக்கமெண்டேஷன் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் ஒரு 25 to 30% வந்து நம்மளுடைய லக்கு டைரக்டா தான் ஒரு வெப்சைட்ல அப்ளை பண்ணி கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ விசிட் விசா எடுத்துட்டு வந்து இங்க ஒரு 30 to 40 days குள்ள ஒரு ஜாப் எடுக்க முடியுமா? அது வந்து சொல்றது கஷ்டம். எப்படின்னா இப்போ மினிமம் வந்து இங்க வந்து 2 month விசா எடுக்கிறாங்க. சரியா? வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஷேரிங் அகாமடேஷன் இல்லை ஒரு பெட் ஸ்பேஸ்ல தங்கிக்கிட்டு ஒரு மெஸ்ல சாப்பிட்டு ஜாப் ட்ரை பண்றாங்க. எஸ் அஃப்கோர்ஸ். ஆனால் என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னா, மினிமம் வந்து நம்ம ஒரு 2 month விசா எடுத்துட்டு வரணும். 2 to 3 month விசா எடுத்துட்டு வரணும். ஏன்னா எப்பயுமே நம்ம மேல ப்ரெஷர் வச்சுக்கூடாது. 1 month விசா எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம மேல ப்ரெஷர் இருக்கும். டே குறைய நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கூட்டிகிட்டே போகும். சரி, இப்போ 3 month விசாக்கான எக்ஸ்பென்சிவ் இருக்கு, அப்படியே கையில தான் கொண்டு வரணும். அஃப்கோர்ஸ் துபாய் நீட் மணி. துபாய் வந்து கண்டிப்பா பணம் தேவை. அதுக்கு தான் அவங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து 3 month விசால எதுவும் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? இப்போ வந்து இன்னொரு ஒர்க் விசான்ற மாதிரிலாம் கொண்டு வர்றாங்க. இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து விசிட் விசால வந்துட்டு இப்போ வந்து கையில கொஞ்சம் தான் பணம் இருக்கு. ஓகே, பணம் தீருது. ஓகே, ஒர்க் கிடைக்கல. ஓகே, வேற ஏதாவது அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கடைக்கு வேலை பார்த்துட்டு அதுல அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் இங்க இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம விசிட் விசா எடுக்கிற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரி ஒரு ஒர்க் விசான்னு ஒரு விசா இருக்கு. இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் தெரியல, தேவைன்னா நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். பட் அது ஒர்க் விசா இருக்குது. அந்த ஒர்க் விசா எடுத்துட்டு அவங்க டெம்பரரியாக போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒர்க் பர்மிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நான் இப்போ நீ வந்து இப்போ என்னுடைய விசால இருக்க, நானும் உனக்கு ஸ்பான்சர். சப்போஸ் நீ எங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோன்னு வச்சுக்க, உனக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து நீ அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கலாம் லீகலாக. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பேசிக்கலி துபாயை பொறுத்தளவு எல்லாரும் எப்படி சப்போர்ட் பண்ணி இங்கே வைக்கணுன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஏன்னா இங்கே நம்ம பாப்புலேஷன் இருக்க தான் எங்களுக்கு இன்கம். பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னா இன்கம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்கள பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணி சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? ஆக்சுவலா என்னன்னா, நான் நிறைய ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் ஏன் ஹஸ்பண்ட் வச்சு இந்த ரிப்ளை பண்ண சொன்னேன் அப்படின்னா, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இதெல்லாம் நிறைய கோத்ரூ பண்றாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா இருக்குன்றக்காக இதெல்லாம் சொன்னேன். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க. எனக்காவது டைம் இருக்கப்ப என் ஹஸ்பண்டை பிடிச்சி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிடலாம். ஓகேயா? ஏன் இந்த விளாகோட இந்த இதை வச்சேன் அப்படின்னா, இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து ஆள் கிடைக்கும் போது பிடிச்சி டவுட்ஸ் எல்லாம் கேட்டாச்சு.
இதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நான் ரீட் பண்றேன், பாக்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இது மாதிரி வேற ஏதாவது இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.